அத்தனை பேரை கலந்துக்கிற மாதிரி நீங்க தான் பேசி அந்த மாதத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். ஏற்கனவே மாதத்துக்கு ஒரு முறை நடந்தது. இந்த வாரம் மாதத்துக்கு ஒரு முறை தான். ஆனால் தமிழ் வாழ்வியல் கிட்ட வந்து நீங்க தான் பேசணும், பேசி கூட அவங்க வர வேண்டும். இன்னைக்கு நாம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40 மன்னிக்கவும், ஏசாயா 43:21. ஏசாயா 43. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று இங்க தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனம் ஜனம் என்று ஒரு ஜனங்கள் அல்ல, ஜனத்தை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஜனத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல தன்னுடைய ஜனம் யார் என்றால் இஸ்ரவேல். இஸ்ரவேல் தான் தன்னுடைய ஜனம். மீதி எல்லாம் அந்த விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுகிற ஜனங்களை வந்து தன்னுடைய ஜனம் என்று சொல்லி அவர் வந்து உரிமை கொள்ளவில்லை. இஸ்ரவேலர் ஆபிரகாமின் மூலமாய், ஏனென்றால் ஆபிரகாம் வந்து விசுவாச வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு சகல விதமான காரியம் கீழ்ப்படுத்தினாலே ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, ஈசாக்கு மூலமாக யாக்கோபு, யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள் மூலமாக உருவான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆகவே அந்த ஜனத்தை தேவன் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரம் சொல்லுவது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்திட்டு இவர்கள் என்ன சொல்லி வருவார்களா? துதியை சொல்லி வருவார்கள். துதி என்றால் என்ன? சும்மா ஓரளவு சொல்லுங்க. ஆராதிக்கிறது. அப்புறம் சிம்பிளா சொன்னா, இப்ப எங்க ரோட்ல வந்து ஒரு மினிஸ்டரோ இல்ல சிஎம்ஓ வந்தாங்கன்னா எப்படி சும்மா இருப்பாங்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க? தலைவர் பாருங்க என்னன்னா கோஷமெல்லாம் எழுப்புவாங்க. துதி என்றால் அதுதான். புகழ், துதி என்பது புகழ் மாலை சூடுவது, புகழாறு பண்ணுவது, உயர்த்துவது, இதுதான் துதி. அப்படி என்றால் இந்த துதி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் துதியை சொல்லி வரவே இல்லை. ஆண்டவருக்கு நன்மைகளை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க தவிர, ஆனா ஜனங்க வந்து நன்மை மறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஜனங்களுக்கு நாம் தேவனுக்கு நாம் நன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆணுகினம் நாம் என்ன செய்ய வேண்டும்? துதியை சொல்ல வேண்டும். சபையில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்திலும் போக்கிலும் வரத்திலும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஆண்டவரே இந்த இடத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு அப்போ என் கூட வாங்க, ஆண்டவரே நீர் என் முன்னே சொல்லும், ஆண்டவரே சொல்லி ஜெபித்து போவது, அவரை உயர்த்துவது, அவரை துதிப்பது, அவரை பாடுவது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது எல்லாம் துதி அடைவது. ஆராதனை வேலையிலே அவரை துதிக்கிறது. ஜனங்களை எல்லாம் இப்ப நீங்க வந்து ஆராதனை பண்றீங்க. ஆராதனை என்பது மற்றவர்களை சேர்ந்து துதிக்க வைப்பதுதான் ஆராதனை. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் பாடி சென்றால் ஞாயிற்றுக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனை கூட நிறைய ஜனங்கள்லாம் இருப்பாங்க. அந்த ஜனத்தை நாம் துதிக்க வைப்பது. துதிக்க வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை நாம் நன்றாக படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ சாதாரண துதிக்கும் போது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்று சொல்லி துதிக்கலாம். அவருடைய நாமங்களை சொல்லி நாம் துதிக்கலாம். இன்னைக்கு நாம் வந்து சரியாக துதிப்பது கிடையாது தேவனை. நம்முடைய தேவைகளை மாத்திரத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரண ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டரோ இந்த பகுதியை கடந்து வந்தா எடுத்தோன்னு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்ல மாட்டாங்க. ஐயா வாழ்க, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மாலை எல்லாம் போட்டு அவங்களை வர வச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மினிஸ்டருக்கு, ஒரு பிஎம்க்கு இப்படிப்பட்ட மரியாதை கிடைக்கும் போது வானத்தையும் பூமியும் சகல அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தரை நாம் எவ்வளவாய் நாம் துதிக்க வேண்டும் சொல்லுங்க. எடுத்து நம்முடைய பிரச்சனைகளை தான் நாம் முன்வைக்கிறோம், நம்முடைய கவலைகளை தான் முன்வைக்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை தான் நாம் முன்வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை நாம் நன்றாக துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். துதி எடுத்தால் பெருமான் தங்கே இருக்கிறது.
இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா நம்ம வந்து சரியா என்ன செய்யறதில்ல, துதிக்கிறது கிடையாது. முதலாவது கர்த்தரை நாம் ஜெபிக்கும் முன்பதாக கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆராதிப்பதற்கு முன்பதாக கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். வேதத்தில் வந்து நாம் வசனங்களை சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும். ஆண்டவரே உங்களுடைய நாமம் அதிகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய நாமம் எபனேசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலர் ஜெயபலமானவரே என்று நாம் நிறைய சொல்லினே போகலாம். இவையெல்லாம் தெரிந்தால்தான் நம்மால் துதிக்க முடியும். இவை தெரியவில்லை என்றால் நாம் சரியாக வேதத்தை வாசிக்கவில்லை என்று அர்த்தம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஏன்னா நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கீங்க, நல்ல துதிங்க. ஆண்டவர் சமூகத்துல துதிங்க. ஒரு 10-15 நிமிஷம் துதித்து விட்டு அதன் பிற்பாடு நீங்கள் ஜெபத்தையோ அல்லது ஆராதனையோ நீங்கள் அப்படியே கடந்து செல்லலாம். ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை எதற்காக? அவர் என்னை ரட்சித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார். அதற்காக நான் என் தேவனை நான் துதிப்பேன். நான் அந்நிய தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் சங்கீதம் 115 பாருங்க, அவைக்கு கண் இருந்தும் காணாதே, காது இருந்தும் கேளாதே, வாய் இருந்தும் பேசாதே, கை இருந்தும் ஒன்றும் செய்யாதே, கால் இருந்தும் நடவாதே. சங்கீதம் 115 கடைசி 17-18 மட்டும் படிங்க. இவையெல்லாம் அது சொல்லி தாழ்த்தாங்க பிடிக்கிறாரு. 17-18 மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறார், கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. மரித்தவர்கள் யாரு? ரட்சிக்கப்படாத ஜனங்கள். இவர்கள் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டு சபையில துதிக்காம 2 கையை கட்டின்னு செல்போனை பார்த்து மௌனமா இருக்காங்க பாருங்க. அவர்களின் வேதம் என்ன சொல்கிறது? இவர்கள் மரித்தவர்கள் அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. துதியின் நேரத்தை நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். தேவனுடைய அடுத்த வசனம், நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் மரித்தவர்கள் அல்ல, மௌனத்தில் இருப்பவர்கள் அல்ல. ஆண்டவர் நமக்கு நன்றாக பேசுவதற்கு நாவை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாய் நிறைய பல்லை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் இருந்தும் நாம் என்ன செய்வதில்லை? கர்த்தரை நாம் துதிக்கிறதே இல்லை. ஆனா பேச முடியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேண்டாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு கர்த்தரை துதிக்கணும். அவங்க உள்ளத்துல இருந்து அவங்க நினைச்சு துதிப்பாங்க. ஆனா அவங்களால அது வெளியே சொல்ல முடியல. ஆனா நம்ம உள்ளத்துல இருந்து நினைக்கிறோம். ஆனா அதை வெளியே சொல்றதுக்கு என்ன செய்யறதில்லை? சோம்பேறி பண்றது, கஷ்டப்படுறது, ஐயோ வெக்கப்படுறது, இப்படி எல்லாம் பார்க்கிறோம். இவங்களுக்கு மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதிக்கிறார்கள். நாம மரித்தவர்களா? இல்ல. மௌனத்தில் இருக்கிறவர்களா? மௌனமா யார் இருப்பாங்க? மௌனமா இருக்கிறவர்களுக்கு உயிர் இல்லாத மரித்தவர்கள். நாம் மரித்தவர்கள் அல்ல. நாமும் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக என்று சொல்லப்படுகிறது. 114 சங்கீதத்துல நீங்க முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அங்க விக்கிரகங்கள் எப்படி அவர் செய்கிற மனிதர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்று தாழ்கிறார்கள் சொல்கிறார். அதே சங்கீதம் 110 ஏன் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்றால், நான் மரித்தவனாய் இருந்தேன், பேச முடியாதபடி என் வாயை நான் அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுதோ கர்த்தர் எனக்கு மரித்தவர்கள் மத்தியிலே என்னை உயிரோடு எழுப்பினார். ஆகவே நான் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. நாம் ஏன் அவரை பாட வேண்டும் என்றால், சங்கீதம் 13:6 கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்றார் தாவீது ராஜா. அதே சங்கீதம் 116:8 வாசித்து பாருங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தேன். அடுத்ததாக நாம் எதற்காக நாம் துதிக்க வேண்டும்? நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல நம்மை தாக்கும் பொழுது தேவன் என்ன செய்தார்? ஒரு படகாய் வந்தார். தேவனுடைய கரத்தை நம்மை நீட்டி ரட்சித்தார். அதற்காக நான் துதிப்பேன். என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை என் வாழ்நாள் முழுவதும் நான் அழுது கொண்டே இருந்தேன். என் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையிலே சுத்தமா இருக்கும். என் வாழ்க்கையிலே ஒரு விமோசனமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து இப்படிப்பட்ட என் கண்ணை கண்ணீருக்கும் அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
என் காலை எழுதுதலுக்கும் நான் போகிற இடமெல்லாம் நான் என்ன செய்த தருக்கி தருக்கி விழுந்தேன். போகிற இடமெல்லாம் எனக்கு வெற்றியே இல்லை, தோல்வியால் நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு போகிற இடமெல்லாம் ஒரே அவமானமா இருந்தது. என் காலை எழுதுதலுக்கும் தப்புவித்தார். அல்லேலூயா. நாம் ஏன் துதிக்க வேண்டும்? என் கண்ணை கண்ணீருக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் காலை எழுதுதலுக்கும் தப்புவதற்காக நான் துதிப்பேன். அல்லேலூயா. வாழ்வில் பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை துதிக்க நீங்கள் துதித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சகல ஞானத்தை கொடுப்பார். செய்கின்ற வேலையில ஞானத்தை கொடுப்பார். படிக்கின்ற பாடங்களில ஞானத்தை. நீங்கள் தான் கல்லூரியிலும் சரி பள்ளிக்கூடத்திலும் சரி முதன்மையான மாணவர்களாக சாட்சியுள்ளமான. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். அவன் அல்லேலூயா. நாம் நன்றாக துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். தோற்றம் பண்ணிட்டே இருங்க. நீங்க அடுத்ததாக துதி ஆட்டோமேட்டிக்காக துதிக்க வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திட்டுவாய், ரொம்ப திட்டுவாய், பேசவே முடியாது. ஆனா நான் அதிகமா துதிக்கணும்னு ஆசைப்படுவேன், ரொம்ப விரும்புவேன். ஆனா திட்டுவாயா இருந்தாலும் கர்த்தரை நான் துதிக்க துதிக்க திட்டிக்கிட்டே என்ன பண்ணுவேன், துதிச்சுட்டே இருப்பேன். தேவன் என்ன செய்தார்? என்னை திக்குவாய் இல்லாதபடியே நாவை கொண்டார். சரளமாக பேச இன்றைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் கர்த்தரை நான் துதித்தபடியினாலே தேவன் என்னை கூறினார்கள். என்னை மாற்றின தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன், எனக்கு சகல ஞானத்தையும் சகல அறிவையும் வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களையும் பொக்கிஷங்களை வெளிப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நீங்கள் நன்றாக துதியுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். இது இருந்தாலும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இங்கே 2 மனிதர்களை வேதம் குறிப்பிடுகிறது. ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று லாசரு, தரித்திரன். ஆனா அந்த தரித்திரனுக்கு பெயர் இருக்கு, ஐஸ்வர்யவானுக்கு பெயரே இல்லை. அது பாருங்க. அந்த ஐஸ்வர்யவான் அவர் ரத்தாம்பரம் வெளியேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் கம்பீரமாய் சுகபோகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து ஒரு குறைவும் இல்லை. வேலை செய்யறதுக்கு சரியான வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனா அவன் வேலைக்கு பக்கத்துல ஒரு தரித்திரன், அதாவது பருக்கள் நிறைந்தவனாக காணப்பட்டான். அவன் பேர் லாசரு என்று பேர் இருக்கிறது. அவன் பருக்கள் தரித்திரனுடைய வாசலில் கிடந்து மேஜையில் இருக்கிற துணிமைகளை கீழே விழுறது அது பார்க்கணும். அது நல்ல ஃப்ரீயா, அதாவது சம்பூர்ணமா கொடுத்துட்டு அந்த ஐஸ்வர்யவானுக்கு மனதே இல்லை. கீழே விழுறது சாப்பிட்டாலும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அந்த ஐஸ்வர்யவான். பரவாயில்லப்பா, இதை எடுத்துக்கப்பான்னு சொல்லுறது அவனுக்கு இல்ல. ஆனா அவன் அந்த லாசரு அப்படியே இல்லை, கீழே விழுந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்தான்னு சொல்லி அந்த கீழே விழுந்த அந்த பிரெட்டோ இல்லை ஏதோ ஒரு உணவு அது ஸ்தோத்திரம் பண்ணி குதித்து அவன் சாப்பிடுவானா. இப்போது 2 பேருமே மரித்தார்கள். மரித்து ஒருவன் என்ன செய்தான், தேவனிடத்தில் ஆபிரகாம் வழியில், அதாவது பர்வதத்துக்கு போகப்பட்டால்
மற்றொருவர் ஐஸ்வர்யவன் நரகத்துக்கு போகப்பட்டான். ஆனா சந்தோஷமா வாழ்ந்தவன், பூமியில சந்தோஷமா வாழ்ந்தவன் நரகத்துக்கு போயிட்டான். துதிச்சுக்கிட்டே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே தீமைகளை அனுபவிச்சுக்கிட்டே வாழ்ந்தவன் இப்பொழுது பரலோகத்தில் ஆபரணம் பையிலே இருக்கிறான். அவன் நல்லையா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நன்றாக ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், ஆராதனையிலே நான் கலந்து ஆராதனையில நான் தான் போயிடுறேன், நல்ல பாட்டு பாடுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், தொல்லைகள், தீமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வேதம் இடத்தில் பூமியிலே நீ நன்மைகளை அனுபவித்தாய், ஒருவருக்கு உதவி கர்த்தரை துதிக்கவில்லை. ஆகவே நீ என்ன செய்கிறாய்? இப்போது வேதனைப்படுகிறாய். ஆனா இவனும் பூமியிலே வேதனைப்பட்டால் இப்போது இவன் தேற்றப்படுகிறார். ஒருவேளை உங்கள் கஷ்டங்களை தேவன் பூமியிலே மாற்றலாம் அல்லது மாற்றப்படாமலும் இருக்கலாம். அதுக்காக நாம் கவலைப்பட தேவையில்லை. என்னை அடைத்தவர் உண்மை உள்ளவர். அவன் நல்லையா. அவர் சொல்லுவதை நிறைவேற்றும் அளவுக்கு அவர் செய்து முடிப்பார். நமக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு நிச்சயமா இருக்கும் என்றால், பூமியில எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் சரி, தொல்லைகள் வந்தாலும் சரி, தீமைகள் நம்மை அணுகினாலும் சரி, நாம் எதற்குமே நாம் பயப்பட மாட்டோம். ஆமென். இந்த லாசரு அப்படியாக தான் வாழ்ந்தார். ஆனால் இப்பொழுதோ ஆபிரகாம் படைகளில் தேற்றப்பட்ட இப்ப தர்க்கரன் என்ன கேட்கிறான்? கீழே ஐயோ என் அண்ணன்மார்கள் இருந்தாங்க, பூமியில வாழ்றாங்க, நான் இங்க கஷ்டப்படுறதே ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ணன்மார்களும் என்ன செய்யக்கூடாது? நான் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது, நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்லல, பூமியில இருக்கும் போதே நீ சொல்லி கேட்கல, இப்போ அவங்க சொல்றது அவங்க கேட்கலன்னா நீங்க தொடர்ந்து நீங்க போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். நான் இது சொல்ல வர காரணம் என்ன? நாம் சாட்சிகளா இருக்கிற மாத்திரமல்ல, கர்த்தரை நன்றாக துதிக்க வேண்டும். அதனால இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. அதுல கர்த்தரை துதிக்கணும். ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். நீங்க சமைக்கிறீங்களா, சமைக்கும் போது கர்த்தரை துதிக்க, வீட்டை க்ளீன் பண்றீங்களா, க்ளீன் பண்ணும்போது கர்த்தரை துதியுங்க, வேலை செய்றீங்களா கர்த்தரை துதியுங்க, வண்டி ஓட்டுறீங்களா கர்த்தரை துதியுங்க. ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தரை துதித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மேன்மையா உங்களை எல்லா பூமியில் இருக்கிற எல்லா மந்திரை காணிலும் உங்களை மேன்மையாய் அவர் என்ன செய்வார்? உயர்த்தி இருக்கிறார். ரோமர் 8:8 அதிகாரம் 5ஆம் வசனம். ரோமர் 8:5. அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சம் ஆவி. மாம்சம் என்பது நம்முடைய சரீரம், ஆவி என்பது நம்முடைய உள்ளார்ந்த ஒரு மனிதன். அப்படின்னால் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவர் இடத்துல நீங்க பைபிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாகிட்டா அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறான். அப்படின்னா நாம் திறக்க வேண்டும். புதிய மனிதன் உருவாக வேண்டும் என்றால் நாம் திறக்க வேண்டும். அனுதினமும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இங்க வந்து நம்ம மாம்சத்தின்படி என்ன வருகிறோம்? அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குள்ளே சிந்திக்கிறார்கள். ஐயோ இன்னைக்கு நம்ம எங்க போடலாம், என்ன சாப்பிடலாம், எந்த பக்கம் போகலாம், வீட்டை எப்படி இருப்பாங்க, எந்த போடலாம், இப்படியே சிந்திப்பாங்க மாம்சத்தின்படி. ஆனா ஆவிக்குரிய சிந்திக்கிறவங்க எப்படி சிந்திப்பாங்க? இன்னைக்கு கட்சியை எப்படி நடத்தலாம், எத்தனை பேர் வாழ்க்கையில் என்ன நம்ம செய்யணும், என்ன பாட்டு பாடலாம், என்ன ஆராதனை செய்யலாம், எப்படி நம்ம ஆண்டவருடைய பிரியமா இருக்கலாம். ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்ட சிந்திப்பாங்க. வேதவசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இன்னும் முந்திப்பா. இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. மாம்ச சிந்தனை மரணம், ஆவி சிந்தனையோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே மாம்சத்தின் நடக்கும் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களை நாம் சிந்திப்போம் என்றால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அப்படி என்றால் இன்னும் நாம் ஆவியின்படி இன்னும் பிறக்கவே இல்லை. ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய எழுத்து முடியாது. ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள், ஆவி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். நான் ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டிட்டு நான் முடிக்க வருகிறேன். இன்னைக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி எடுத்ததுதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 4:6 வசனம். மூணுலேருந்து வாசிச்சு பாருங்க. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களை
அப்பங்களாகும் படி சொல்லும் என்றார். இங்க சோதனைக்காரன் பிசாசு வந்து இன்னொரு பெயர் சோதனைக்காரன். அவன் சோதிக்கிறவன். யோபுவோடு சோதனை பண்ணான். ஆண்டவன் பரிசுத்தம் வாங்கி போய் சோதனை பண்ணான். உண்மையாக பிசாசு வந்து அழிக்கிறதுக்கு தான் வரான் தவிர ஜீவனை கொடுக்காம வர மாட்டான். ஆனா ஏது அப்படியே இல்ல, ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவனை காக்கும்படிதான் இந்த பூமிக்கு அவர் வந்தான். திருடன் திருடவும் கள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று நாம் யோவான் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். சரி, போகட்டும். இங்க இயேசு வனாந்தரத்தில் ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அவர் மனுஷகுமாரனாய் மாம்சீகமா இருக்காரு, தேவனா இல்ல, மனுஷகுமாரனா இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு பசி என்றால் அவருக்கும் பசி இருந்தது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் கலைப்பு என்றால் அவருக்கும் இருந்தது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இயேசுக்கும் இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் அவர் தேவனோட குமாரனு, அதனாலதான் அவர் வந்து எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டாரு, எல்லாத்தையும் தாங்கிட்டாரு, நம்மளால நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வேதம் அப்படி இல்லை. மனுஷனுக்கு என்னென்ன இருந்தது அது அப்படியே அவருக்கு ஆதாரம் சொல்லுது. அப்போ சோதனைக்காரன் வரான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, நீ தேவனுடைய குமாரனை ஆனாலும், அதாவது அவருடைய அடையாளத்தை அவர் எங்க, அதாவது அவருடைய அடையாளத்துக்கு தொலைக்க பார்க்கிறான். அதை பைபிள் சொன்னா டாக்டரு ஊழியக்காரு நம்முடைய ஐடி அதை வந்து என்ன அப்படி அந்த பரிசுத்தத்தை குறைச்சல் ஆகும்படியாக வரான். குமாரன் ஆனால் அந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்ல உடனே ஆண்டவன் சொல்லிருந்தான், ஆமா நான் தேவனுடைய குமாரன் தான். பிசாசு சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா இயேசு பின்னாடி நாம வந்து பைபிள இயேசு நம்ம பேசி இருக்க முடியாது. அவரும் மற்றவருடைய மனிதர்களை போல நான் இருப்பான். ஆனா ஆண்டவர் அடுத்த வசனம் வாசிப்பாரு, நல்லா சொன்னா, அவர் பிரதித்திரமாக மற்றும் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாக்குனாலும் பழையமான எழுதிருக்கு. பிசாசு என்ன சொன்னா, எப்பா நீ ரொம்ப பசியா இருக்க, ரொம்ப பசியா இருக்க, உன் கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு, முகம்லாம் ரொம்ப வாடி போயிடுச்சு, உன் வயிறு சுருக்கி போயிடுச்சு, எல்லாமே எனக்கு தெரியுது, நீ தேவனோட குமாரன் தானே, நீ தேவனோட குமாரன் தானே, வானத்திலிருந்து வந்தவன் தானே. இது ஒரு எவ்வளவு கல் இருக்கு பாருங்க. இந்த கல்லை வந்து அப்பங்களாகி சாப்பிடு, நீ நல்லா பசி போயிடும். என்னடா அப்படி மகுடி ஊதுற மாதிரி மயக்கம் பிசாசு. ஆண்டவர் அப்படி மயங்கினாரா? இது ஆனா ஏவல் மயங்கினாங்க. அப்படின்னு ஆண்டவர் மயங்கல. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் 44 மாத்திரமல்ல தெய்வனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. எங்க எழுதி இருக்குது? எங்க எழுதி இருக்குது? உபாகமம் 8:3 வீட்டில் பார்த்துக்கிறாங்க. உபாகமம் 8:3 இந்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ பிசாசு, ஓ நீ வசனத்துக்கு விஷயம் வரியாட்ட, இப்ப அடுத்த வசனத்தை பாருங்க. இப்போ பிசாசு பாருங்க என்ன கேட்கிறாங்க. அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய உட்புறையின் மேல் அவரை ரொம்ப உயர்ந்த நகரத்துக்கு, ரொம்ப பெரிய ஒரு நகரத்துக்கு உட்பரிகை போய் நிப்பாட்டினா, நான் நிப்பாட்டிட்டு வாசிக்கமா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இறங்காதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் இயேசு எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார்கள். பிசாசும் பாருங்க எழுதியிருக்கு. இது எங்க எழுதியிருக்கு? சங்கீதம் 91 எழுதியிருக்கு. அப்ப சங்கீதம் 91 பிசாசு வந்து படிச்சிருக்கு. நாம படிக்கிறோமா வேதம்? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பிசாசு வேதத்தில் இருக்கிற வசனம் தம் பாதம் கல்லில் இடகாதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கே. நீ தாழ குதியும், தலைகீழ குதி, ஏனென்றால் உங்களோட தூதர்கள் வந்து அப்படியே ஏந்தி கொடுப்பாங்க எழுதியிருக்கே. அப்ப ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. டக்குன்னு ஆண்டு வந்து குதிக்கல. ஏன்னா பிசாசு இப்படிதான், நீ தேவனுக்கு மறந்தாலும் அப்படி அவர் என்ன சொல்றாரு, மனுஷன் 44 தேவன்
பேர் நம்ம வசனத்தை வச்சு தாக்குவாங்க. ஏன்னா வேத வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். பிசாசு இந்த பக்கம் வெட்டினா நம்ம அதே வசனத்தை அந்த பக்கத்தை நம்ம வெட்டி வீழ்த்துருப்பாங்க அப்படின்னு புரிதல் எப்படி எழுதி இருக்கிறது என்பது பாடுனதுனால ஒரு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை இது எங்க எழுதியிருக்கு? பழைய ஏற்பாட்டுல லேவியராகவும் யாத்திராவும் பார்த்தா எழுதியிருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆண்டவரும் வேதத்திலிருந்து படிச்சு என்னதான் சொல்றாரு, பிசாசும் வேதத்துக்கு என்னன்னு சம்பந்தம். ஆனா பிசாசு வேதத்திலிருந்து வசனத்தை வச்சு பேசுதுன்னா அவன் பிசாசு எவ்வளவு வயிற்றுல கரைச்சி குடிச்சிருக்கு யோசனை பண்ணுறாங்க. நாம பைபிள் படிக்கிறோம், கரைச்சி குடிக்க வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வேதத்தை கரைச்சி குடிக்க வேண்டாம். அவங்க வேதத்தை கரைச்சி குடிக்க வேண்டாம். நீங்க கரைச்சி குடிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 மணி படிக்கிறீங்களா படி. அப்பதான் வந்து துதிக்கிறது அதுக்கு வசனங்கள் வார்த்தை. இப்ப அடுத்தது வாசிக்கமா எழுதி இருக்கிறதுன்னு சொல்லிட்டாருல. அதாவது பிசாசு அடுத்த மறுபடியும் பிசாசு அவரை மிகுந்த உயர்ந்த மலையில் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவர்களின் மகிமையும் அவர் காண்பித்து, நீ சாத்தாங்கமாய் விழுந்து என்னை அணைந்து கொண்டால் இவையெல்லாம் உங்க தருவேன் என்று சொன்னார். இப்போ வந்து வசனத்தை பத்தி பேசல. உயர்ந்த மலையில கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டாங்க இயேசுவை. எல்லாத்தையும் காட்டுவாரு. எல்லாத்தையும் அப்படியே பூமியில இருக்கிற பொக்கிஷங்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், பவளம், மாணிக்கம், ரத்தினம், கோமேதகம், படிக பச்சை, இப்படி உயர்ந்த எல்லாம் காட்டுறாரு. என்ன சொல்றான் அந்த இடத்துல வசனத்தை பாருங்க. மலையுமே கொண்டு போய் உலகத்தின் சகல நீ சாத்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் வந்து அதுவே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இதுவும் யாத்திராவில் எழுதி விக்கிரங்களை வளர்க்கக்கூடாது என்று ஒரு மனுஷனுடைய காலில் கூட விடக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் காலில் விழுந்து அவனை வந்து கடவுளா ஆக்கிடலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இவை யாவும் இந்த வசனத்துல நினைக்கிறேன், இவை யாவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மலையில் உயர்ந்த ராஜில காண்கிறார் இல்லையா? ஆனா 100 நினைக்கிறேன் இவை யாவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி கொடுக்கப்பட்டது? கொடுக்கப்படல. வஞ்சகமான வாங்கின ஏவாள் இல்லையா? இப்ப ஏவாள் கிட்ட இருந்து வாங்கினது சாத்தான் என்ன செய்யறது? என்ன செய்யலாம்? அங்க இருந்து பிடிக்கி நம்ம கையில கொடுக்கிறாரு. அல்லேலூயா. காரணம் என்ன? இயேசுவும் பிதாவை மகிமைப்படுத்தினார். நீ ஊழியக்காரர் சொன்னார் இல்லையா? பரமண்டலிய பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தரை துதிச்சாரு. நான் தேவனுடைய குமாரனை எல்லாரும் எனக்கு துதிங்க, எல்லாரையும் காலில் விழுதுன்னு இயேசு சொல்லல. தன்னைத்தான் எளிமையாக்கினார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை நம்மளால தேவன் தரிசிக்க முடியுதா? இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தேவன் தரிசிக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, ஐயா நான் இயேசுவை பார்த்தேயா, எப்படிமா இருந்தாரு, நல்லா வெள்ளவெளேன்னு அப்படியே ஆகும்னா இந்த டைலாக் தான். வெள்ள வஸ்திரத்தை இயேசு வெள்ள வஸ்திரம் தான் போடுவோம் யார் சொன்னாங்க? அவர் எந்த வெத்தாஞ்சிலும் போட்டும் போட்டோம். ஆவில் எளிமை உள்ளவர்கள் பார்க்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆமா இயேசு 2000க்கு அப்புறம் வந்து இயேசு யாரும் பார்க்கல. ஆவியான தேவனுக்கே ரூபம் இல்லை. அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் வருவார். அவர் வரும்போது நாம் அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே வாழ்வு பிள்ளைகளாக நீங்கள் அக்கறை நன்றாக பாருங்க. இந்த அதிகாரம் கேட்கறது பாருங்க. வசனத்தை வச்சு நிறைய பேர் உள்ள வசனத்தை வச்சு பேசுவாங்க. நான் ஒரே ஒரு சம்பவம் நான் பேசுகிறேன். வெளிப்படுத்துகிற விஷயத்துல 14ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தை வாசிங்க.
இப்ப இந்த வசனத்தை வச்சு சிபிஎம் சர்ச்சு தெரியும்ல, சிபிஎம் சர்ச்சு இருப்பாங்க, மீசெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, எல்லா விதம் பண்ணுவாங்க. அப்ப அந்த பிரதர் வந்து ஆரம்பத்துல வந்து ரசிக்கப்பட்டு சிஎஸ்சி சர்ச்சுக்கு போனாரு. சிஎஸ்ஐ அப்போ சிபிஎம் வந்தாரு. ஏன் சிபிஎம் வந்து கேட்டா அங்க டெய்லி சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னாரு. சரி, வாரம் சாப்பாடு போடுறாங்க. அப்படி கடவுளை நீ துதிக்க போகல, சாப்பாட்டுக்காக நீ போற அப்படின்னு நிலையா. ஒரு நாள் வந்து அந்த சகோதரர் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. இந்த மாதிரி மீட்டிங் தாம்பரம் பக்கத்துல வருஷம் நடக்கும், இருபுலி பக்கத்துல அங்க மீட்டிங் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். நைட் எல்லாம் அங்கதான் சொன்னோம், நல்ல ஆராய்ச்சி, நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நல்ல பிரேயரு பவர் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் இந்த 1,44,000 பேர் பாருங்க, இந்த வருஷத்தை வச்சு அவங்க ரொம்ப மார்க் கட்டுவாங்க. பப்ளிக்ல 1,44,000 பேர் நாங்க தான் மனவாட்டின்னு எனக்கு கோபம் வந்துச்சு. அப்ப நீங்கெல்லாம் மனவாட்டி, நாங்கெல்லாம் யாரும் அப்பாட்டிங்களான்னு கேட்டுருந்தாங்க. இல்லையா, என்ன பேசுறீங்க? ஆமா, என்ன நீங்க பசங்க பேசுறீங்க, என்ன அக்கெல்லாம் உங்களுக்கு முடியுமா? யாரும் அவங்க மாஸ்டர் இன்னைக்கு ஒரு மாஸ்டர் கொடுக்குற செய்தியை வச்சு அதை அப்படியே என்ன பண்றாங்க வந்து கத்துறாங்க. 1,44,000 பேர் யாரு அது முன்போட அப்பத்தோட அதெல்லாம் எது நாங்களும் 1,44,000 பேர். இன்னொரு என்ன சொல்லுவாங்க, அது வீட்டை ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, குழந்தைய போல இருக்கு. அதனால குழந்தைக்கு வீட்டை இருக்காங்க, நாங்களாம் வீட்டை எடுத்துக்கிறோம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், வீட்டை எடுக்கிறவங்கன்னா சாப்பிட்ற இல்லை, தாடி வச்சவனும் சாப்பிட்டது இல்லை. அவன் நல்லலியா வீட்டுக்கும் தாடிக்கும் சாப்பிட்டு எந்த சம்பந்தமே இல்லைங்க. அதாவது இன்னைக்கு வந்து நூதனமான உபதேசங்கள் சுயசத்தங்கள் சொல்றாங்க. ஆகவே வாலிப பிள்ளைகளாக நீங்கள் ஜாக்கிரதையாக வேத வசனத்தை கற்றவர்களாக, தெளிந்த புத்திரர்களாக, சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு பெற்றமைக்காக நன்றி.